மதுரையில் வைகை உருவான ரகசியம். ஈசன் கங்கையை அழைத்த கதை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு பாகம் 7. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாற்று தொடரின் இந்த பதிவில் குண்டோதரனின் அடங்காத தாகத்தை தீர்க்க ஈசன் ஆடிய அற்புதமான திருவிளையாடலை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரேஸ்வரரின் கருணையால் குண்டோதரனை பிடித்திருந்த பசி நோய் மறைந்தது. அன்னக்குழியில் இருந்து உணவினை உண்ட குண்டோதரனின் வயிறானது பருத்து பெரியதானது. உணவினை உண்ட மயக்கத்தால் அவன் பூமியில் வீழ்ந்தான். இங்கும் அங்கும் புரண்டான். சிறிது நேரத்தில் குண்டோதரனுக்கு உண்ட உணவின் காரணமாக தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. உடனே அவன் மதுரையில் நீர் இருக்கும் இடங்களை தேடிப்போய் நீரினை அருந்தினான். குண்டோதரனின் தண்ணீர் தாகத்தின் காரணமாக மதுரையின் நீர்நிலையங்கள் வற்றின. ஆனாலும் அவனுடைய தண்ணீர் தாகம் அடங்கவில்லை. அவன் மீண்டும் சுந்தரேஸ்வரரை சரணடைந்து, உலகினை காத்தருளும் பெருமானே, அடியனின் பசி நோய் போய் இப்போது தண்ணீர் தாகம் அதிகரித்துள்ளது என்றான். இங்குள்ள நீர் நிலையங்களில் உள்ள நீரினை எல்லாம் குடித்த பின்னும் என்னுடைய தாகம் தணியவில்லை. பசி நோயினை போக்கிய தாங்களே என்னுடைய தாகத்தினை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான். சுந்தரேஸ்வரரும் குண்டோதரனிடம் அன்பு கொண்டு தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி, பெண்ணே, நீ இம்மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார். கங்கை சிவபெருமானை நோக்கி, முன்னர் பகீரதன் பொருட்டு ஒரு முறை தீர்த்தமாக என்னை அழைத்தீர்கள், இப்போதும் அவ்வாறே அழைக்கிறீர்கள் என்றார். என்னுள் மூழ்கியவருக்கு பக்தியும் அன்பும் மெஞ்ஞானமும் பிறப்பற்ற நிலையாகிய மோட்சத்தை அடைய அருள்பாலிக்க வேண்டும் என்று கங்கை வரம் வேண்டினார். சுந்தரேஸ்வரரும் அவ்வாறே அருள் புரிந்தார். உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் பெரிய நதியாகிய ஆரவாரத்துடன் பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வந்தது. சுந்தரேஸ்வரர் குண்டோதரனிடம், அந்த நதி நீரில் வெய் உன்னுடைய கை என்று நீரை பருக கட்டளையிட்டார். குண்டோதரனும் ஆற்றின் அருகே சென்று இரு கைகளை அந்த நீரில் கை வைத்து வாரி குடித்தான். உடனே அவனுடைய தண்ணீர் தாகம் தணிந்தது. குண்டோதரன் கையை வைத்து நீர் குடித்த நதியாதலால் அது வைகை என்று அழைக்கப்பட்டது. தண்ணீர் தாகம் தணிந்த குண்டோதரன் மகிழ்ந்து இறைவனின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். ஆனந்தத்தில் பல பாடல்களை பாடினான். தனது பாடல்களை கேட்ட சிவபெருமான் அவனை தனது பூதகணங்களுக்கு தலைமை ஏற்கும் பதவியை அவனுக்கு அருளினார். சிவபெருமானின் தலையில் இருந்து இறங்கி வந்ததால் வைகை சிவகங்கை என்று அழைக்கப்படுகிறது. தன்னை பருகுபவர்களுக்கு தெளிந்த சிவஞானத்தை அளிப்பதால் இது சிவஞான தீர்த்தம் என்றும், காற்றைப் போல் வேகமாக வருவதால் வேகவதி என்றும், மதுரையை சூழ்ந்து வருவதால் கிருதமாலை என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் சுந்தர பாண்டியனராக மதுரையின் அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தரேஸ்வரரை சந்தித்தார். பின் அவர் தடாதகை பிராட்டியார் தாயான காஞ்சனமாலை தங்கியிருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார். காஞ்சனமாலையும் கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினார். காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம், தவத்தில் சிறந்தவரே, என் மகளான தடாதகைக்கு சிறந்த முறையில் திருமணம் முடித்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆதலால் பிறவா நிலையாகிய மோட்சத்தினை அடையக்கூடிய வழியினை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார்.